ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன குரூப்பில் வேகன்சி வந்துன்னு பார்த்தீங்கன்னா ரொமானியாக்கு யூரோப் கண்ட்ரி ரொமானியாக்கு தான் தேவைப்படுது. ஒர்க் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்ப்பர் தேவைப்படுதுங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 50,000 ஐஎன்ஆர் கிடைக்கும், ப்ளஸ் வந்து ஓவர் டைம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃபுட் அக்காமடேஷன் தான். ஏஜ் பிலோ 45, எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. 10th குவாலிஃபிகேஷன் தான் கூட ஓகே, அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ யாராவது யூரோப் கண்ட்ரிக்கு போகணும், உள்ளே போனால் போதும் அப்படிங்கிறது இதுக்கு ட்ரை பண்ணலாம். சர்வீஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 375 வரும், டிக்கெட் ப்ளஸ் ஸ்டாம்பிங்கோட. சரிங்களா? அடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா லாத்வியா. இது வந்து செகண்ட் ஜோன் இருக்குங்க. யூரோப்லேயே வந்து இது செகண்ட் ஜோன். இந்த கண்ட்ரி நீங்கள் போனீங்கன்னா இது வந்து எந்த கண்ட்ரிலும் வந்து ஜம்ப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒர்க் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி தான். சேலரி பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்டாக இருக்குன்னா உங்களுக்கு சேலரி வந்து ஹையாகவே இருக்கும். 1 lakh ப்ளஸ் வந்து ஓவர் டைம் கிடைக்கும். அது வந்து யூரோவில் கணக்கு பண்ணிங்கன்னா வந்து 1000 + 2250 யூரோ வரும், ப்ளஸ் ஓவர் டைம் இருக்குது. சரிங்களா? அக்காமடேஷன் கொடுத்துருவாங்க, ஃபுட்டு வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். வேகன்சி பார்த்தீங்கன்னா 25 பேர் தேவைப்படுது. ஏஜ் பார்த்தீங்கன்னா பிலோ 45 இருக்கணும். டியூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 hours ப்ளஸ் வந்து ஓவர் டைம். யூரோப்பில் எங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 to 9 hours ஒர்க்கிங் ஹவர்ஸ் வரும், ப்ளஸ் வந்து அதிகமாக நீங்கள் ஒர்க் பண்ணால் ஓவர் டைம் வரும். டிப்ளமோ டிகிரி இருக்கணும். இதுக்கு வந்து ஒரு 10th முடிச்சதாக போகலாம் அப்படின்னா நம்ம பண்ண முடியாது. மினிமம் ஒரு டிப்ளமோ டிகிரியாக இருக்கணும். ஸோ இங்கிலீஷ் ஓரளவுக்காவது பேசுகிற மாதிரி இருக்கணும். ப்ராசஸிங் டைம் பார்த்தீங்கன்னா 90 ஒர்க்கிங் டேஸ் தேவைப்படுதுங்க. சர்வீஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 430 வரும், ப்ளஸ் வந்து டிக்கெட் அதில் ஸ்டாம்பிங். மோஸ்ட்லி ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 lakh வரும்னு வச்சுக்கலாம் இந்த ஆர்டருக்கு. ஸோ இதுக்காக போகணும் அப்படின்னு யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா ஒன்று டாக்குமெண்ட் வந்து மெயில் அனுப்பிச்சி விடுங்க. இது வந்து செகண்ட் ஜோன் தான். நீங்கள் இதுக்கு போய்ட்டு அங்கேருந்து போகிறதுக்கு ஃப்ரான்ஸ் எங்கேயும் மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா கனடாவுக்கு வந்திருக்கு. இது வந்து விசிட் டு ஒர்க் விசா. சரிங்களா? டைரெக்டாக ஒர்க் கிடையாது, விசிட் டு ஒர்க் விசா தான். ECNR பாஸ்போர்ட் தான் தேவைப்படுது. ஸோ யாரும் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 1.5 2 வரைக்கும் எடுக்கலாம். ஆல் டைப் ஆஃப் ஜென்ரல் ஒர்க் செய்கிற மாதிரி இருக்கும். சூப்பர் மார்க்கெட், பெட்ரோல் பங்க், எனிவேர், நீங்கள் எல்லா இடத்துலையும் செய்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து எதுக்குமே தேவைப்படாது. இதுக்கு ப்ராசஸிங் டைம் பார்த்தீங்கன்னா 2 months தான். இதுக்கு வந்து கனடாக்கு ஏற்கனவே அப்ளை பண்ணாத ஃப்ரெஷர் மட்டும் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஏற்கனவே அப்ளை பண்ணி ரிஜெக்ட் அப்படின்னா நம்ம பண்ண முடியாதுங்களா? ஸோ இதுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்துட்டு மெயில் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் தேவைப்படுது ரெஸ்யூம், பாஸ்போர்ட்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் 6 months. ஸோ அது வந்து க்ளோசிங் பாலிசி எவ்வளோ இருக்குன்னு அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. எந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் நார்மலாக என்ன இதாக இருந்தாலும் ஓகே தான் கொடுத்தா பெட்டராக இருக்கும். தென் லாஸ்ட் 2 year ITR, ஆதார் கார்டு, பேன் கார்டு. சரிங்களா? இது எல்லாமே எனக்கு மெயில் பண்ணிடுங்க. சர்வீஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 575 வரும், ப்ளஸ் வந்து டிக்கெட் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இந்த ஒர்க்கு யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா எனக்கு வந்து டாக்குமெண்ட் மெயில் பண்ணுங்கள், பார்த்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.